போலி கல்விச் சான்றிதழ்கள் சமூக ஊடகங்களில் 1500 முதல் 4000 வரை விற்கப்படுவது அம்பலம். அமெரிக்கா ரோட் தீவு கடற்கரைக்கு திடீரென படையெடுத்த ஆயிரக்கணக்கான தட்டான்கள், சுற்றுப்பயணிகள் அதிர்ச்சி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 143 அதிகரிப்பு, தொடரும் மீட்பு பணிகள். சிங்கப்பூர் டிக்டாக் தலைமையக பணியாளர்கள் நச்சுணவால் பாதிப்பு, 57 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை. சீனாவில் 1 லட்சம் துண்டுகளாக வெட்டப்பட்ட பண நோட்டுகள், 20 நாட்கள் பாடுபட்டு நோட்டுகளை ஒட்டிய வங்கி ஊழியர்கள். போலி பட்டங்கள் அல்லது கல்வி சான்றிதழ்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்தி விற்கும் கும்பலின் நடவடிக்கை அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக அக்கும்பல் 1500 ரிங்கெட் முதல் 4000 ரிங்கெட் வரையில் போலி சான்றிதழ்களை விற்பதும் தெரிய வந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் வாயிலாக செயல்படும் அக்கும்பல் வேலை விண்ணப்பத்திற்காக கல்வி தகுதி தேவைப்படும் நபர்களை குறிவைத்து செயல்படுகிறது. பொதுமக்களையும் அதிகாரிகளையும் ஏமாற்ற ஏதுவாக கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அந்த கும்பல் கூறி வருகிறது. SPM சான்றிதழ்களை 1500 ரிங்கெட்டுக்கும், டிப்ளோமா கல்விக்கான சான்றிதழ்களை 1800 ரிங்கெட்டுக்கும், இளங்கலை பட்டங்களை 2500 ரிங்கெட்டுக்கும், முனைவர் பட்டங்களை 4000 ரிங்கெட்டுக்கும் அக்கும்பல் விற்பதாக கூறப்படுகிறது. அதோடு அந்த சான்றிதழ்கள் கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக அமைப்புகளின் கீழ் பதிவு செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அக்கும்பல் வழங்குகிறது. அந்த போலி சான்றிதழ்களை வாங்க விரும்புவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக தங்கள் விவரங்களை அனுப்ப வேண்டும். அவை பரிசீலனை செய்யப்பட்டவுடன் சான்றிதழ்களுக்கான விலையும் இதர விவரங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். கட்டணம் செலுத்தப்பட்டவுடன் 4 முதல் 7 நாட்களுக்குள் சான்றிதழ்களை பெறலாம். குறிப்பாக பலர் SPM போலி சான்றிதழ்களை வாங்க அதிகம் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் திறன் கல்வி, கட்டுமான துறை சார்ந்த நிபுணத்துவ சான்றிதழ்களுக்கும் தேவை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் தொடங்கி அக்கும்பல் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. நானும் மனைவியும் வீட்டில் இருக்கும் போதே பணிப்பெண்கள் 2 ஆடவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்த சம்பவத்தால் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் மருத்துவரும் சமூக ஊடக பிரபலமுமான டாக்டர் எஸ். ஷாஸ்ரீல். நேற்று முன்தினம் இரவு 9:25 மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. டாக்டர் சேயும் அவரின் மனைவியும் வீட்டின் மேல் மாடியில் இருந்தபோது 2 ஆடவர்கள் வீட்டுக்குள் நுழைவதை எதிர்வீட்டுக்காரர் கூறியிருக்கின்றார். பின்னர் அதனை CCTV வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார் டாக்டர் சே. அவ்வாடவர்கள் உள்ளே நுழைவதை மறைக்கும் விதமாக வரவேற்பறையில் இருந்த CCTV கேமராவை பணிப்பெண்களில் ஒருவர் நைஸாக திருப்பிவிட்டது டாக்டர் சேயின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் வீட்டில் நுழைந்திருக்கின்றனர். என் குழந்தைகளோ கீழே பணிப்பெண்களுடன் இருக்கின்றனர். இப்போது நான் என்ன செய்வது? போலீசுக்கு தகவல் கொடுப்பதா அல்லது கீழே இறங்குவதா என்ற குழப்பத்தில் இருந்த டாக்டர் சே பின்னர் ஒரு வழியாக போலீசுக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கிடைத்து வீட்டுக்கு வந்த போலீஸ் பணிப்பெண்களை விசாரித்ததில் அவ்விரு ஆடவர்களும் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என்பது கண்டறியப்பட்டது. நாங்கள் வீட்டில் இருக்கும் போதே இப்படி என்றால் இல்லாத போது என்னவெல்லாம் நடக்கும்? சம்பந்தப்பட்ட வீட்டு பணிப்பெண் முகவர் அமைப்பை தொடர்பு கொண்டு அவ்விரு பணிப்பெண்களையும் திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிள்ளைகளின் பாதுகாப்பே எனக்கு முக்கியம். பொறுப்பற்ற பணிப்பெண்களுடன் என்னால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என டாக்டர் சே நேற்று வெளியிட்ட வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இவரின் இந்த பதிவு யாரை நம்புவது என்று தெரியவில்லை என்றும், அதே சமயத்தில் ஒரு புதிய அச்சத்தை தங்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பதாக வலைதளவாசிகள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். Jadi kami decide to check on CCTV kami. And bila saya go through playback, 8.36 malam mate pertama saya letak botol depan CCTV untuk blok pandangan. 8.40 malam mate kedua saya pusing CCTV menghadap TV. Kemuncaknya 9.25 malam masa saya baru balik dan masa saya dan bini ada dekat tingkat atas rumah saya, dia bawa masuknya 2 lelaki. And bila saya forward CCTV tu, saya tak nampak 2 lelaki ni keluar.
Masa ni isteri saya dah dekat tempat kerja. Dia panik. Dia call saya suruh saya selamatkan baby kami yang tengah tidur bersama mate-mate saya. For your information, seminggu sekali bini saya on call. Jadi bila bini saya tiada di rumah, saya akan minta dua mate saya ni tengokkan baby sementara saya nak tidurkan dua abangnya yang lain. Dan masa ni saya fikir, kalau saya serbu bilik tu seorang diri, satu, saya outnumbered by dua lelaki tadi yang bilnya agak besar berbanding saya. Kedua, takut dia apa-apakan anak saya yang sedang tidur ataupun anak-anak saya yang lagi dua orang tu. Jadi saya decide to call 999 disambungkan kepada polis. Saya cerita kepada polis yang baby saya ada dalam bilik sekali dengan mate. Jadi plan saya adalah saya nak call salah seorang mate saya, minta dia hantar baby dekat saya dekat tingkat atas dengan alasan saya nak pakaikan krim eczema, dan immediately lepas baby tu dihantar kepada saya nak bagi signal kepada polis untuk serbu bilik mate saya. Akan tetapi mate saya tak angkat call. Jadi saya bersama polis decide to terus serbu bilik mate saya tu. Bila pintu dibuka, nampak baby saya tengah tidur dalam roker di tengah-tengah antara dua katil mate saya, dan nampak dua kelibat lelaki bersorok dalam selimut atas katil mate saya. Yeah, I know the friend my cousin. Polis suruh saya ambil baby dan polis ajar dua lelaki tersebut. Dan memandangkan dua lelaki tersebut masuk atas jemputan mate dan bukan pecah masuk, tak boleh nak tangkap dua lelaki tersebut. Polis bagi saya settle sendiri dengan mate, dan memang saya maki mate saya, saying saya kecewa gila babi dengan diorang. Saya layan diorang seperti manusia, tapi layanan binatang diorang bagi kat anak-anak saya. Dedahkan anak-anak saya dengan orang tak dikenali. கிளாந்தான் ரந்தா பஞ்சாங்கில் 10 மீட்டர் ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த 58 வயது மாதுவை தீயணைப்பு மீட்புத்துறை காப்பாற்றியுள்ளது. கம்போங் ஃபெல்க்ரா புக்கிட் தண்டா எனும் இடத்தில் இன்று அதிகாலை 5:29 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தீயணைப்பு மீட்புத்துறை வந்து பார்த்தபோது தண்ணீரில் விழுந்து விடாமல் இருக்க அம்மாது கான்கிரீட் சுவரில் இரு கால்களையும் முட்டு கொடுத்தபடி கிடந்தார். ஒரு வழியாக கயிற்றை கொண்டு அம்மாதுவை தீயணைப்பு வீரர்கள் மேலே கொண்டு வந்தனர். உடல் நடுக்கத்துடன் காணப்பட்ட அம்மாது தான் எப்படி கிணற்றுக்குள் விழுந்தேன் என்றே தெரியவில்லை என்றார். தண்ணீரை நெருங்கிய போதுதான் கிணற்றினுள் விழுந்திருப்பதை உணர்ந்து மகனை அவர் உதவிக்கு கூப்பிட்டது தெரிய வந்தது. தனது தாய் மனசோர்வில் இருந்தவர் என்றும் அவரின் நடமாட்டம் எப்போதும் தங்களின் கண்காணிப்பில் இருந்து வந்ததாகவும் மகன் தெரிவித்தார். இவ்வேளையில் மனசோர்வு அல்லது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை முடிந்தவரை தனியாக விடாமல் அவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்குமாறு போலீஸ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தென்னிந்திய மாநிலமான கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நில சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 143ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 100 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. வயநாட்டை நேற்று 3 நிலச்சரிவுகள் உலுக்கியதை தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக NDRF தேசிய மீட்பு படை, ராணுவம் உட்பட பல்வேறு அமைப்புகள் தற்சமயம் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. குறிப்பாக மூடக்காய், சுரமாலா, அட்டமாலா மற்றும் நூல்புலா ஆகியவை நிலச்சரிவில் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக திகழ்கின்றன. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர் உட்பட இதர அத்தியாவசிய பொருட்களை இந்திய கடலோர காவல்படை அனுப்பி உதவி வருகிறது. அமெரிக்காவிலேயே முழுமையாக தயாரிக்கப்பட்ட கொடிகளை மட்டுமே இனி மத்திய அரசாங்கம் வாங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றியுள்ளது. குடியரசுக் கட்சியின் மேனை சேர்ந்த செனட்டர் சூசன் காலின்ஸ் மற்றும் ஒய்யோ ஜனநாயக கட்சியின் செனட்டர் ஷாரட் பிரவுன் ஆகியோர் இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளனர். மில்லியன் கணக்கான அமெரிக்க கொடிகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சீனாவில் இருந்து அதிகமான கொடிகள் வாங்கப்படுகின்றன. எனினும் அமெரிக்க கொடிகள் அவை பிரதிநிதிக்கும் தாயகத்திலேயே தயாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது வெறும் மாற்றமல்ல, நாட்டின் மரியாதைக்குரிய கொடிகளை இது பாதுகாக்கும் என்பதோடு இதன் வாயிலாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமெரிக்க தொழில்துறைக்கும் ஆதரவளிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தீர்மானம் விரைவில் சட்டமாக அங்கீகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். 2015ஆம் ஆண்டு $4 மில்லியன் மதிப்பிலான கொடிகள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைடென்ஸின் சிங்கப்பூர் அலுவலகத்தின் டசன்ஸ் கணக்கான பணியாளர்கள் நச்சுணவு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை 60 பேருக்கு ஈரப்பை குடல் அலர்ஜிக்கான அறிகுறிகள் தென்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு சுகாதார மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அவர்களில் 57 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. பணியாளர்கள் நோய்வாய்ப்பட்டதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதாக பைடன்ஸ் கூறியுள்ளது. பைடன்ஸ் அலுவலகங்களில் வழக்கமாக உணவு தயாரிக்கப்படுவதில்லை. பணியாளர்களுக்கு உணவு விநியோகிக்க 3ஆம் தரப்பு கேட்டர்ஸ் சேவை பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் பைடன்ஸ் அலுவலகத்திற்கு உணவு விநியோகம் செய்த தரப்பிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரால் 1 லட்சத்துக்கும் அதிகமான துண்டுகளாக வெட்டப்பட்ட பணநோட்டுகளை இணைத்து சரி செய்த வங்கி ஒன்றை இணையவாசிகள் வெகுவாக புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர். 32,000 யுவான் அல்லது 4,500 அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அந்த நோட்டுகளை இணைக்க 4 வங்கி பணியாளர்களுக்கு 20 நாட்களுக்கும் மேல் ஆனது. முன்னதாக ஜாங் எனும் பெண் ஒருவர் குன்மிங்கில் உள்ள ICBC எனும் சீனாவின் தொழில்துறை மற்றும் வணிக வங்கிக்கு கடந்த ஜூன் மாதம் அந்த பணநோட்டுகளை கொண்டு சென்றார். 5 ஆண்டுகளுக்கு முன் மனநலம் பாதிக்கப்பட்ட தன் மைத்துனியால் அந்த பணநோட்டுகள் வெட்டப்பட்டதாகவும் சமீபத்தில் அவர் இறந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன் பின்னர் 4 பிள்ளைகளுடன் ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனது சகோதரரின் குடும்பத்திற்கு உதவும் வகையில் வங்கி நிர்வாகம் சேதமடைந்த அந்த பணநோட்டுகளை மாற்றித்தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சீனாவில் முழுமையாக இல்லாத அல்லது கரைபடிந்த பணநோட்டுகளை வங்கிகள் இலவசமாக மாற்றித்தர வேண்டும் எனும் விதிமுறை இருந்தாலும் சேதமடைந்த பணநோட்டுகளை மாற்ற ஜாங்கின் சகோதரர் அணுகிய வங்கிகள் அவரது கோரிக்கையை நிராகரித்துவிட்டன. இறுதியாக ஜாங்கிடம் அந்த பணநோட்டுகள் ஒப்படைக்கப்பட்டதால் தனது அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்க ICBC வங்கியை அவர் அணுகியுள்ளார். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் 32,000 யுவான் மதிப்புள்ள அந்த பணநோட்டுகளை வங்கி ஊழியர்கள் இணைத்ததால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பட்டு பதாகை ஒன்றை ஜாங் அந்த வங்கிக்கு அனுப்பி வைத்துள்ளார். அச்சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளதால் சம்பந்தப்பட்ட வங்கிக்கும் அதன் ஊழியர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. அமெரிக்கா ரோட் தீவில் உள்ள மிஸ்குவாமிகட் கடற்கரைக்கு ஆயிரக்கணக்கான டிராகன் ஃபிளைகள் அல்லது தட்டான்கள் திடீரென படையெடுத்ததால் அங்கிருந்த சுற்றுப்பயணிகள் திகைப்பில் ஆழ்ந்தனர். கடந்த சனிக்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. திடீரென எங்கிருந்தோ தோன்றிய வண்ணமயமான தட்டான் பூச்சிகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடையும் காணொளி ஒன்று வைரலாகியுள்ளது. எனினும் மழை மேகம் போல திடீரென சூழ்ந்த அந்த தட்டான்கள் 3 நிமிடங்களில் அடையாளம் இல்லாமல் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சூடான கடல் வெப்பநிலை மற்றும் காற்று ஆகியவை அந்த தட்டான்களை கரைக்கு தள்ளி இருக்கலாம் என நிபுணர்கள் கூறியுள்ளனர். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.